பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடு வளர்ப்பு என்பது கிராமப்புறத்தில் மட்டும் வளர்க்குறது கிடையாது. நகரத்துலேயும் ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய தொழிலாக வந்து இப்போ மாறிட்டு வருது. நிறைய பேர் வந்து மாடியிலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, பலர் ஆடு வளர்ப்ப ஆரம்பித்து சில மாதங்கள்லேயே நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விட்டுட்டு போயிடறாங்க. ஏன் தெரியுமா? ஆடு வளர்ப்பு வந்து கடினம் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. ஆரம்பத்தில் சில முக்கியமான தவறுகளை வந்து செய்கிறதுனால தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் 90% பேர் வந்து செய்யும் ஆடு வளர்ப்பு தவறுகளில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தலாம். இந்த தவறுகளை வந்து நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆடுகளோட வளர்ச்சி வேகம் வந்து அதிகரிக்கும், நோய் குறையும், லாபமும் அதிகரிக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போயுமே சேனலை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எதாவது ஆடு வளர்ப்பு சம்மந்தமாக டவுட் இருந்தாலும், ஆடு எப்படி வளர்க்கணும் சொல்லிவிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான சொல்யூஷன் வந்து முடிஞ்சால் கமெண்ட்லேயே சொல்லுவேன், இல்லைன்னா வீடியோவாக போடுறேன். இப்போ திட்டமிடாமல் ஆடு வாங்குறது முதல்ல செய்யும் தவறு என்ன அப்படின்னா, யாரோ ஒருவர் வந்து சொன்னாங்க அப்படின்றதுக்காக உடனே ஆடுகள் வந்து வாங்கிட்டு வந்து வளர்ப்பாங்க. இந்த இனம் நல்லாயிருக்கும், இப்போ வாங்கினா வந்து லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே 10லேருந்து 20 ஆடுகளை வந்து வாங்கிட்டு வராங்க. ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட எவ்வளவு இடம் இருக்குது, தினசரி தீவனம் வந்து கொடுக்க முடியுமா, மருத்துவ வசதி அருகில் இருக்கிறதா, சந்தை எங்கே இருக்குது, இதெல்லாம் பார்க்காம வாங்கினா நம்ம பிரச்சனையில தான் சிக்கிக்குவோம். ஆடு வாங்கிறதுக்கு முன்னாடி முழு திட்டம் வந்து தயாரிக்கணும். மலிவு விலைக்காக தரமில்லாத ஆடுகளை வந்து வாங்குறது. சிலர் ஆடு வாங்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே பார்க்குறாங்க, எவ்வளவு கம்மி விலை. இதுதான் பெரிய தவறு. குறைந்த விலை ஆடுகளில் என்னென்னா, ஏதாவது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி நோய்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வளர்ச்சி வந்து மந்தமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, இனப்பெருக்க திறன் வந்து குறைவாக கூட இருக்கலாம். ஒரு நல்ல ஆடு 2000 அதிகமாக இருந்தாலும் எதிர்காலத்தில் 10,000 லாபத்தை தரும். அதனால் என்னென்னா, விலையை மட்டும் பார்க்காம தரத்தையும் கவனித்து வாங்குங்க. சீப்பாக கிடைக்குதேன்னு வாங்கிட்டு பின்னாடி புலம்பாதீங்க. அடுத்து ஆட்டோட வயசை வந்து சரியாக பார்க்காம வாங்குறது. நிறைய புதிய வளர்ப்பாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆட்டோட அந்த வயசை வந்து கேட்காம வாங்கிட்டு வராங்க. அந்த விற்பனையாளர் சொல்கிறாங்க, வியாபாரிகள் சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் வயசை வந்து பற்களை பார்த்து வந்து கவனிக்கணும். சிறிய வயசு ஆடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சி வாங்கிட்டீங்கன்னா, ஆனால் அது உண்மையான வயதான ஆடாக கூட இருக்கலாம். இதனால் இனப்பெருக்கம் வந்து குறையும், வளர்ச்சி குறையும், சந்தை மதிப்பும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி பல் வந்து பரிசோதனை செய்கிறது மிக மிக முக்கியம். அதுக்காக டாக்டரை கூட்டு வந்து பல் செக் பண்ண சொல்லலை, எத்தனை பல் இருக்குது ஆட்டுக்கு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்டு விசாரிச்சுக்கோங்க, ஓகேங்களா? இல்லாட்டா நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து வாங்கிட்டு வாங்க. அடுத்து ஒரே நேரத்தில் அதிக ஆடுகளை வாங்குறது. புதுசாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா, எப்போயுமே ஒரு 5 ஆடுக்குள்ளே வாங்கி வளர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இது பண்ணுங்கள். ஆனால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, 50 ஆடு இல்லாட்டா 100 ஆடு வாங்குறது மிகப்பெரிய தவறு. அப்போ தான் என்னென்னா, நோய் மேலாண்மை வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம், தீவன மேலாண்மை வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம், செலவு வந்து கணக்கிடலாம். எப்போ அப்படின்னா 5 ஆடுகளுக்குள்ளே வாங்கும்போது. அனுபவம் வந்த பிறகு எண்ணிக்கை வந்து நீங்கள் அதிகரித்து அடுத்து லாபத்தை பார்க்கலாம். சரியான கொட்டகை வந்து அமைக்காமல் வளர்க்குறது. பலர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மர நிழலில் வந்து கட்டி வச்சு வளர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் நல்ல கொட்டகை இல்லாமல் வளர்த்தா நோய் வந்து அதிகரிக்கும், ஈரப்பதம் அதிகரிக்கும், குட்டிகள் இறப்பு வந்து அதிகரிக்கும். ஒரு நல்ல கொட்டகை அப்படின்னா காற்றோட்டம் வந்து நல்லா இருக்கணும், அந்த மழை தண்ணி வந்து தேங்கக்கூடாது, உள்ளே வரக்கூடாது, தரை வந்து உலர்ந்து இருக்கணும், சுத்தம் செய்ய வந்து வசதியாக இருக்கணும். இதனால் ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி பரன்மேல் வந்து உடனே போடாதீங்க. முதல்ல எப்பயுமே தரையில் வளர்த்து பழகுங்க, அதுக்கப்புறம் பரன்மேல் வந்து போடுங்க. அடுத்து தண்ணீரோட முக்கியத்துவம், இதை வந்து நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, தீவனம் மட்டும் கொடுத்தா போதும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் ஆடுகளுக்கு வந்து சுத்தமான தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அழுக்கு தண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கழிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, செரிமான கோளாறு, உடல் எடை குறைவு, இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே சுத்தமான தண்ணி வந்து இருக்கணும்.
இதெல்லாம் வந்து எங்கள் ஆட்டுகளுக்கும் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம். அடுத்து தீவனத்தை வந்து திடீர்னு மாற்றுறது. ஒரு தீவனத்தில் வந்து மற்றொரு தீவனத்துக்கு வந்து உடனே மாற்றக்கூடாது. உதாரணமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி பசுந்தீவனம் கொடுத்து வரீங்க அப்படின்னா நாளைக்கு முழுசும் அடை தீவனம் கொடுக்கக்கூடாது. அதாவது இப்போ காலையில் ஒரு பசுந்தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மதியம் வந்து ஒரு உலர் தீவனம், சாயங்காலம் வந்து ஒரு அடை தீவனம், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுங்க. இதனால் என்னென்னா செரிமான பிரச்சனை, வயிறு உப்புசம், தீவன விருப்பக்குறைவு இதெல்லாம் ஏற்படும். அதனால் புதிய தீவனத்தை வந்து மெதுவாக நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அடுத்து தடுப்பூசி போடாமல் இருக்குது. என்ன செய்கிறாங்கன்னா நோய் வந்த பின்னாடி தான் அதுக்கு வந்து தடுப்பூசி போடுறது, மருந்து கொடுக்குறது எல்லாமே வந்து செய்வாங்க. இதனால் தடுப்பூசி செலவு வந்து ரொம்ப அதிகமாகும். இதை தவிர செய்யாதீங்க. இதனால் என்னென்னா ஆடு இறக்குற கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஆடு பாதிக்கப்பட்டால் முழு மந்தையும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே ஒரு வருஷம் இந்த தடுப்பூசியெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால அட்டவணை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் தடுப்பூசி வந்து போடுங்க. அடுத்து குடற்புழு நீக்க மருந்து. நிறைய பேர் வந்து குடற்புழு நீக்கம் வந்து மருந்து வந்து கொடுக்கறது கிடையாது. ஆனால் வெளியில் வந்து ஆரோக்கியமாக தெரியும், ஆடுகளுக்கு உள்ளே வந்து குடற்புழுக்கள் வந்து இருக்கலாம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எடை வந்து கூடவே கூடாது, தீவனம் வந்து வீணாகும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும். அதனால் 3லேருந்து 4 மாதத்துக்கு ஒரு தடவை மருத்துவரோட ஆலோசனையோட குடற்புழு நீக்க மருந்து கொடுங்க. அடுத்து பதிவுகள் வைத்துக்கொள்ளணும். பெரும்பாலான வளர்ப்பாளர்கள் வந்து கணக்கு எடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பதிவு வச்சுக்கணும். வாங்கிய தேதி, தடுப்பூசி, மருந்து செலவு, தீவன செலவு, குட்டி பிறந்த தேதி எல்லாத்தையும் நம்ம எழுதுகிறோம். அப்போ தான் உண்மையான லாபம் வந்து தெரியும். அடுத்து அதிக தீவனம் கொடுத்தா சீக்கிரம் எடை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அதிக தீவனம் கொடுத்தா ஆடு வந்து வேகமாக வளராது. ஓகேங்களா? உண்மையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா செரிமான பிரச்சனை வரும், தீவனம் வந்து வீணாகும், உடல்நல பாதிப்பு ஏற்படும். இதனால் அளவான தீவனமே நல்ல வளர்ச்சியை வந்து கொடுக்கும். அடுத்து கனிம கலமை வந்து கொடுக்காம இருக்குது. பல ஆடு வளர்ப்பாளர்கள் வந்து இதை கவனிப்பதே கிடையாது. கனிம சத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா வளர்ச்சி வந்து குறையும், இனப்பெருக்கம் பாதிக்கும், குட்டிகள் வந்து பலவீனமாக பிறக்கும். அதனால் மருத்துவர் சொல்கிற அந்த மினரல் மிக்சரை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நோய் பாதித்த ஆடுகளை வந்து தனிமைப்படுத்தாமல் இருக்கிறது. நிறைய பேர் அந்த இது செய்யவே மாட்டாங்க. அதுக்கு நோய் வந்ததுன்னு தெரியாது நிறைய பேருக்கு. ஒரு ஆடு வந்து நோய் வந்துருச்சு அப்படின்னா மற்ற ஆடுகளுக்கு அது வந்து வேகமாக பரவும், முழு மந்தையும் பாதிக்கும். அதனால் என்ன ஆகுனா மருத்துவ செலவு தான் உங்களுக்கு அது இருக்கும். உடனே அந்த ஆடை வந்து தனியாக பிரித்து வச்சு அதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணுமோ அதை வந்து நான் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து புதிய ஆடுகளை வாங்கிட்டு வந்தோடனே நேராக நம்ம மந்தையில் வந்து சேர்க்குறது, இதெல்லாம் வந்து தவறு. வெளியிலேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஆடை வந்து குறைஞ்ச ஒரு 10 நாளாவது வெளியே வச்சுருந்து அதுக்கப்புறம் நம்ம ஆடுகளோட சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இதனால் என்னென்னா மறைந்திருக்கும் அந்த நோய்கள் வந்து பரவாமல் தடுக்கலாம். கோடைக்கால மேலாண்மையை வந்து கவனிக்காமல் இருக்குது. வெயில் காலத்தில் வந்து ஆடுகள் வந்து அதிக அழுத்தத்திற்கு வந்து உள்ளாகும். இதனால் என்னென்னா தீவனம் வந்து குறைவாக சாப்பிடும், உடல் எடை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிழல், குளிர்ந்த தண்ணி, போதுமான காற்றோட்டம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து சந்தை விலையை வந்து தெரிஞ்சு கொள்ளாமல் வச்சுக்கிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா உடனடி பணத்திற்காக வந்து அந்த ஆடை வந்து குறைந்த விலையை வந்து விற்பாங்க. விற்பனைக்கு முன்னே வந்து உள்ளூர் சந்தை, ஆன்லைன் சந்தை, அருகிலுள்ள வியாபாரிகள் இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இனப்பெருக்க மேலாண்மை கவனிக்காமல் இருக்குது. ஒரு கிடாவை நீண்ட காலம் பயன்படுத்துவது வந்து ரொம்ப ரொம்ப தவறு. இதனால் மரபணு தரம் வந்து குறைஞ்சி போயிடும், குட்டிகளோட வளர்ச்சி வந்து பாதிக்கும். காலந்தோறும் கிடாவை வந்து மாற்றணும். ஓகேங்களா? அடுத்து கொட்டகை சுத்தம் செய்யணும். அழுக்கான சூழல் வந்து நோய்களுக்கு வந்து முக்கிய காரணம். தினசரி பார்த்திங்கன்னா சாணம் வந்து அகற்றிடணும், குடிநீர் பாத்திரம் வந்து கழுவி நல்லா சுத்தமாக வச்சுக்கணும், தரையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். மொத்தத்தில் சுத்தம் ரொம்ப முக்கியம். அடுத்து செலவு லாபத்தை வந்து கணக்கிடாது. பல வந்து ஆடு வளர்க்குறாங்க, ஆனால் உண்மையான லாபம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஒவ்வொரு செலவையும் வந்து பதிவு செஞ்சால் தான் லாபம் வந்து கணக்கிட முடியும். அடுத்து பொறுமை இல்லாமல் தொழிலை வந்து கைவிடுறது, இதுதான் மிகப்பெரிய தவறு. ஆடு வளர்ப்பு என்பது வந்து ஒரு மாத தொழிலோ 3 மாத தொழிலோ கிடையாது. சரியான முறையில் செஞ்சால் தான் நீண்ட காலத்தில் நல்ல வருமானம் வந்து எடுக்க முடியும். பொறுமையும் தொடர்ச்சியான அந்த வளர்ப்பு முறையும் தான் நம்மளோட வெற்றியரோட ரகசியம். ஏன்னா நாங்கள் இப்போ மட்டும் கிடையாது, இப்போ என் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவங்களோட அப்பாவும் அவங்க காலத்துலேருந்தே வளர்க்குறாங்க. அப்படின்றபோது எவ்வளோ பொறுமையாக இருந்து இந்த தொழிலை இன்னமும் செஞ்சுட்டு வராங்கன்னு பார்த்தீங்களா? அதனால் பொறுமைங்கிறது இந்த தொழிலில் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இப்போ ஆடு வளர்ப்பில் 90% பேர் வந்து இந்த 20 முக்கிய தவறுகளாக செய்கிறாங்க. இந்த தவறுகளை தவிர்த்து சரியான திட்டமிடல், நல்ல தீவன மேலாண்மை, நோய் தடுப்பு, சந்தை அறிவு இதெல்லாம் பின்பற்றுவீங்க அப்படின்னா ஆடு வளர்ப்பில் நல்ல லாபம் பெறலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆடு வளர்ப்பு தொடர்பான தகவலுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.